வணக்கம் மேடம். அதாவது சென்னிமலையில மணல், அதாவது நிலத்தில் இருந்து மண்ணை அள்ளி சென்ற டிராக்டரை தடுத்து நிறுத்திய பெண் மீது டிராக்டரை மோத விட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள முருகத்தொழுவு பகுதியில் கடந்த சில நாட்களாக தங்கவேலு என்பவர் புறம்போக்கு மற்றும் சொந்த நிலத்தில் இருந்து டிராக்டர் மூலம் மணல்களை அள்ளி சென்று வியாபாரம் செய்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அந்த அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பலமுறை இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அந்த டிராக்டர் உரிமையாளர் மற்றும் தங்கவேலுடன் தெரிவித்து வந்த நிலையில் தொடர்ச்சியாக அப்பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து விவசாய நிலங்களிலிருந்து மண்களை அள்ளி சென்ற சம்பவம் நடைபெற்று வந்திருந்தது. இந்த நிலையில நேற்று அந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வழக்கம் போல அப்பகுதியில் செல்லும் போது டிராக்டர் மணல் ஏற்றிக்கொண்டு அப்பகுதி, அதாவது கீழ்பவானி வாய்க்கால் வழியாக மணல்களை ஏற்றிச் சென்று டிராக்டர் தங்கவேல் என்பவர் ஓட்டி வந்து கொண்டிருந்தார். அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்த டிராக்டரை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது போன்ற மண்களை அள்ளி சென்று வியாபாரம் செய்யக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பெண் அந்த டிராக்டர் முன்பு தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி டிராக்டரை முன்னால் செல்ல முடியாத அளவிற்கு அந்த டிராக்டருக்கு முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு தடுத்து நிறுத்தினார். இதனையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூடுதலாக அந்த டிராக்டரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில அந்த டிராக்டரை பின்பக்கமாக ஈட்டி தான் ஏற்றி வந்த மணலை கொட்டி விட்டு செல்ல முயன்றனர். அப்போது அந்த பெண் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி டிராக்டரை செல்ல விடாமல் தடுத்திருந்தார். இதனால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து டிராக்டரில் இருந்து மண்ணை கொட்டிவிட்டு மீண்டும் அந்த இருசக்கர வாகனத்தில் முன்னால் நின்ற அந்த பெண் மீது இடித்து செல்லும் அளவிற்கு டிராக்டரை ஈக்கி கொண்டு சென்றார். இதனால் அந்த பெண் டிராக்டரை தடுத்து நிறுத்திய போதும் தன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற கருதி டிராக்டரை விட்டு விலகி சென்ற பின்பு அந்த டிராக்டரை உரிமையாளர் தங்கவேல் ஓட்டி சென்று விட்டார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.